ஆயுள் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும். குற்றவாளியின் ஞானசேகரனின் வழக்கறிஞர் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை வைத்து அரசியல் செய்ய நினைத்தவர்கள் எண்ணத்தில் மண் விழுந்துள்ளது. இனி அரசியல் செய்ய முடியாது என எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி. தற்போது பரவி வரும் கொரோனா வீரியமற்றது என்பதால் பள்ளிகளில் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. பொது சுகாதாரத்துறை கூறியுள்ள தனி மனித உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை பின்பற்றினால் போதும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. இப்ப ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே நமக்கு விடுத்த அந்த ஒரு இப்போ இருக்கிற அந்த வீரியமற்ற வைரஸ் பெரிய அளவிலான பாதிப்பை உருவாக்குவதில்லை என்பதாலே இந்தியா முழுக்கமும் உலகம் முழுக்கமும் அது நிற்கினாலும் உயிர் பாதிப்பை ஏற்படுத்தாத வீரியமற்ற வைரஸாக இருக்கிற காரணத்தினால் அது பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை. ஆனாலும் நாம் அடிக்கடி சொல்றது, எப்போ இந்த 2019 இறுதியில் அந்த கொரோனா தாக்கம் வந்ததோ அப்பத்திலிருந்துமே சொல்லி நிற்கிறது. மதுரையில் ஸ்டாலினுக்கு வந்தது கூட்டி வரப்பட்ட கூட்டம், தானாக சேர்ந்த கூட்டம் அல்ல. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திட்டவட்டம். மதுரைக்கு எதுவும் செய்யாம வந்துட்டு முதலமைச்சரை மக்களை பார்த்துட்டு போயிருக்காரு. லட்சக்கணக்கானன்றாங்க. ஆனால் அங்கே குறிப்பிட்டு பார்க்கும்போது அங்கே வந்தவங்களுடைய எண்ணிக்கையே அது வந்தவங்க இல்லை, கூட்டிகிட்டு வந்த கூட்டம். அது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை. முதலமைச்சர் நமக்கு நிறைய செஞ்சுட்டாரு, அதனால் நம்ம போவோம், நம்ம முதலமைச்சரை போய் பார்க்கணும். அதிமுக ஆட்சியில் செய்யாததெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்கப்பா சாதனை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர் காய்ச்சல் மற்றும் இருமலால் அவதிப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தகவல். அடுத்த சில நாட்கள் ஓய்வில் இருப்பார் என்பதால் உதயநிதியின் அரசு மற்றும் திமுகவின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைப்பு. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் பராகுவே அதிபர் சாண்டியாகோ பெனா பலாசியோஸ் சந்திப்பு. இரு நாடுகளுக்கிடையேயான உறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை. மணிப்பூரில் கனமழை காரணமாக 3500க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் கிராமங்களில் வசிப்பவர்களை மீட்ட ராணுவ வீரர்கள். IPL தொடரில் பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு 24 லட்சம் ரூபாய் அபராதம். மும்பை அணிக்கு எதிரான பிளே ஆஃப் போட்டியில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.